ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் நெத்திலி கருவாடு தாங்க ஸ்பெஷல். இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கீரை அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அந்த நெத்திலி கருவாடு போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளி எடுத்து ஊற வச்சிட்டோம் ஒரு பக்கம். கருவாடு பார்த்திங்கன்னா எப்போவுமே சுடு தண்ணியில் ஊற வச்சு நம்ம பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அது மேலே இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த டர்ட் அழுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் ப்ராப்பராக க்ளீன் ஆகும் கருவாடுனா. அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம நவீன மிஷின் இப்போ புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் போட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கருவாடு பாருங்கள், தண்ணி அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் இந்த மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது நீங்கள் போடணுமே. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கருவாடு சேர்க்கணும். இது ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். காரத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே அது வதங்கணும். அதேமாரி இந்த கருவாடையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டுடலாம். அதுக்கு இடையில் நான் தேங்காவை துருவி வச்சுக்கிறேன். கீரைக்கு தேவையான தேங்காய் தான் அது. போட்டு அரைக்கணும்னா நல்லாயிருக்கும் கீரைக்கு பொரியலுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துட்டு, நான் அதிகமாக வைக்கல குழம்பு, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோன்றதுனால கம்மியாக தான் செய்கிறேன். வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 பீஸ் மட்டும் மாங்காய் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். மாங்காய் புளிக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 4 பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். பட் அந்த மாங்காய் அவர் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார், சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாப்பிட்டு பார்க்குறேன், காயாக இருக்குது ஆனால் அவ்வளோ இனிப்பாக இருக்குது மாங்காய். அதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கீரை கட் பண்ணி மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கழுவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கீரையை கொட்டி நல்லா கிளறி விட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றி உப்பு போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். கீரை வெந்ததுக்கப்புறம் அந்த நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு இறக்கிக்கலாம். ஒரு பக்கம் அடுப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் முட்டை சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கீரையும் ரெடி ஆகிடுச்சு, கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. தேங்க்யூ.